Good morning, student. Today class phylum Annelida. So last class நம்ம என்ன பார்த்திருப்போம்னா axial measures பார்த்திருப்போம் உருளைப்புழுக்கள் இல்ல. ஸோ இப்போ பார்க்க போகிறது phylum Annelida segmented worm இல்ல. ஸோ axial measures unsegmented worm, Annelida வந்து segmented worm ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அதனால தான் வந்து ரெண்டு கிளாஸ் போடுறோம் இன்றைக்கி சரிங்களா. ஸோ axial measures வந்து பார்த்திங்கன்னா unsegmented worm சொல்லுவோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா segmented worm. ஸோ ஆக்சியல் மீன்ஸ் இட் இஸ் எ கிரீக் லெட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனலிடா இட் இஸ் எ லத்தின் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், லத்தின் வார்த்தை. ஆனுலஸ் மீன்ஸ் ரிங், ஆனுலஸ் மீன்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஏடியஸ் மீன்ஸ் ஃபார்ம். ஸோ அந்த பாடி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ரிங் ஷேப்பில் வந்து அந்த கட் பண்ண மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங் ஷேப்பில் இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து அனலிடா ரவுண்டு செக்மெண்டட் வார்ம் சரிங்களா, வலைதசை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கலாம். லாட்டின் ஆனுலஸ் ரிங் அண்டு கிரீக் ஏடியஸில் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அனலிட்ஸ் வேர் த ஃபஸ்ட் செக்மெண்டட் அனிமல்ஸ் டு எவால்வ். பரிணாமத்தில் முதல்ல உருவான அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனலிடா உயிரினங்கள் சொல்லுவோம் இல்லையா. எவல்யூஷன் முதல்ல உருவாக்கும் போது அங்கே என்னென்ன அனிமல்ஸ்லாம் இதில் வார்ம்ஸ் எல்லாம் உருவாச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஃபைலம் அனலிடா. இந்த செக்மெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னா டெவலப் ஆச்சு. தேர் ஆர் அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல். மேக்ஸிமம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக்கில் இருக்கும், சம்டைம்ஸ் டெரஸ்ட்ரியல் இருக்கும். ஃப்ரீ லிவிங் தனித்தனியாக இருந்துருக்கு. பட் சம் ஆஃப் த பேராசைட்டிக் இல்லையா. ஸோ ஒரு சிலது மட்டும் தான் பேராசைட்டிக்காக இருக்கும். மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய வார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங் வார்ம், ஃப்ரீ லிவிங் வார்ம். அதே சமயத்தில் பேராசைட்டிக்காக இருக்குது. சம் அனிமல்ஸ் டெரஸ்ட்ரியல் இருக்கும், சம் அனிமல்ஸ் வந்து அக்வாட்டிக் நீரில் வந்து இருந்துகிட்ருக்கு. தே ஆர் த ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மீன் 3 லேயர்ஸ், எக்டோடம், மீசோடம், என்டோடம் 3 லேயர்ஸ் இருக்கும். பைலேட்ரல் சிமெட்ரிக்கல். ஸோ கட் பண்ணால் லேட்ரல் சைடில் 2 பார்ட்டாக பிரிய ஆரம்பிக்கும். ஜைசோசிலோமெட்ஸ் இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஜைசோசிலோமெட்ஸு ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இந்த சீலோம் கேவிட்டி பார்த்துருப்போம் இல்லையா, ட்ரூ சீலோம் இல்லையா, ஏசிலோமெட், சூடோசீலம் அண்டு சீலம் அப்படி பார்த்துருப்போம். இந்த சீலோம்ஸை ரெண்டாக பிரிப்போம், என்ட்ரோசீலம் அண்டு ஜைசோசீலம். ஸோ ஜைசோசிலோமெட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த இடத்துல தான் டெவலப் ஆகிருக்கும். என்ன சார் ஜைசோசிலோமெட்ஸ் அப்படின்னா அந்த பாடி சீலோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஸ்பேஸ் பிட்வீன் த பாடி வால் அண்டு கட் வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உடல் பகுதிக்கும் பாடி வால் அண்டு கட் வால் குடல் பகுதிக்கும் இடையில என்ன பண்ணால் அந்த ஸ்பேஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். அந்த ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணால் உடற்குழி சீலோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சீலோமில் சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணால் இந்த சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸில் சீலோமிக் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் என்ன பண்ணால் இங்கே இருக்கிற இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஜைசோசிலோமெட்ஸ் இருக்குது. அண்டு எக்ஸிபிட் த ஆர்கன் சிஸ்டம் லெவல்ஸ் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல அப்படின்னா இதுவும் என்ன பண்ணியிருக்கு அந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இங்கேருந்து என்ன பண்ணால் ஆர்கன் சிஸ்டம் லெவல் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். த சீலோம் வித் சீலோமிக் ஃப்ளூயிட் கிரியேட் ஹைட்ரோஸ்டேட்டிக் ஸ்கெலட்டன் அண்டு ஆக்ட்ஸ் த லோக்கோமோஷன். ஸோ அந்த சீலோமேட்டிக் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணால் லோக்கோமோஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் எலாங்கேட்டட் பாடி இட்ஸ் எ மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட், வெரி இம்பார்ட்டண்ட் ஒன் இல்லை. ஸோ இந்த இடத்துல அனலிட்ஸோட கேரக்டர் அதுதான் இல்லை. ஸோ அனலிட்ஸோட கேரக்டர் பாருங்கள், தெர் இஸ் எ லாங் பாடி மெட்டாமெரிக்கலி செக்மெண்ட்ஸ் நீளமாக இருக்கும். அதே சமயத்தில் மெட்டாமெரிக்கலி செக்மெண்ட்ஸ் மீன் சேம் செக்மெண்ட் ஃப்ரம் டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் டு லாஸ்ட் செக்மெண்ட் ஆல் த செக்மெண்ட்ஸ் ஆர் சேம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான உடற்கண்டங்கள் இருக்கும். முதல் உடற்கண்டத்துலேருந்து கடைசி உடற்கண்டம் வைக்கும் தான் ஒரே மாதிரியாக இருந்துருக்கும். அந்த ஒரே மாதிரியாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லலாம் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இருக்குது a body surface is divided into the segmented or metameres. Internally the segments are divided from one another by the partition is called septa. ஸோ அந்த செக்மெண்ட் இருக்குல்ல, செக்மெண்ட்ஸு ஒரு செக்மெண்ட்ஸ் இன்னொரு செக்மெண்ட்ஸும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா செப்டா. இன்டர்னல் பார்ட்டில் வந்து பிரிய ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இன்டர்னல் பார்ட்டில் ஒரு செக்மெண்ட்ஸ் அடுத்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணால் லேயர்ஸ் வந்து இருக்குது. திஸ் பினாமினான் இஸ் நோன் அஸ் மெட்டாமெரிசம். ஸோ இந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாமெரிசம் சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப முக்கியமானது 2 மார்க்கில் இல்லாட்டி 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. மெட்டாமெரிசம் மீன் சேம் செக்மெண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் டு லாஸ்ட் செக்மெண்ட் இன்டர்னலி டிவைடட் பை த செப்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்துகிட்ருக்கு. த லாஞ்சிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் ஆஃப் த பாடி வால் ஹெல்ப்ஸ் இன் த லோக்கோமோஷன். ஸோ மசில்ஸ் 2 types of muscles are having. One is longitudinal muscle and other one is circular muscle.
Yeah. So both the longitudinal and circular muscles are helped in the locomotion process அப்படின்னு சொல்லுவோம். Yeah. So longitudinal muscles and circular muscles are எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா locomotion process வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Aquatic annelids like nereis have the lateral appendages called parapodia. Yeah. ஸோ அக்வாட்டிக் அனல்ஸ் நீரில் கூட இந்த அனல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இருக்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நீரிஸ் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த நீரிஸ் எப்படி இருக்குன்னா ஹாவ் இந்த லேட்ரல் அப்பண்டேஜஸ் கால்டு பேரபோடியா. லேட்ரல் சைடில் என்ன பண்ணால் இந்த அப்பண்டேஜஸ் வந்து இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது எப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்ருக்குங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் பேரபோடியா அப்பண்டேஜஸ் பேரபோடியா. இந்த பேரபோடியா மூலிமா என்ன பண்ணால் அந்த நீரிஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அக்வாட்டிக் அனிமல்ஸ் அனலிட்ஸ் லைக் த நீரிஸ் ஹவ் லேட்ரல் அப்பண்டேஜஸ் கால்டு பேரபோடியா வித் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்விம்மிங். Catenicita in earthworm and suckers in leech helps in locomotion. சரியா? ஸோ எர்த்வாமில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டாக இருக்கும். சரியா? சீட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரல் சைடில் வந்து சீட்டாக இருக்கும். அந்த சீட்டா மூலியமாக வந்து என்ன பண்ணால் லோக்கோமோஷன் ப்ராசஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் லீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கஸ் இருக்குது. அதுதான் என்ன பண்ணால் லோக்கோமோஷன் கீழே கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுமாதிரி லோக்கோமோஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் க்ளோஸ்ட் டைப். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இங்கே சர்க்குலேட்டரி சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கு. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து க்ளோஸ்டு சர்க்குலர் சிஸ்டம். Yeah. Respiratory pigments are the hemoglobin and chlorocrovin. So ரெண்டு பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அண்ட் அதர் ஒன் இஸ் குளோரோக்ரூவின். இல்லை ரெண்டு பிக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பேரிட் கேங்லியான் கனெக்டட் பை த லேட்ரல் நர்வஸ் டு த டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. ஸோ நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. கனெக்டட் பேரிட் கேங்லியான். சரியா? கேங்லியான் மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா நமக்கு பிரெயின் இருக்கும் மாதிரி இந்த இடத்துல வந்து கேங்லியான் சொல்லுவோம். சரியா? சிங்கிள் நர்வ் ட்ராக் ஆக்ட் அஸ் ஏ குரூப் கேங்லியான்ஸ். சரியா? ஸோ ஒரு நர்வ் ட்ராக் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்க அந்த பார்ட்டுக்கு பேர் வந்து கேங்லியான். சரியா? நர்வ் கேங்லியான். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டட் த லேட்டரல் நர்வஸ் டு டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு. தேவை ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. மேக்ஸிமம் இதோட யங் ஒன்ஸ் எல்லாமே எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னா செக்ஷுவல் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெத்தட்க்கு டெவலப்மெண்ட் இஸ் டைரக்டட். டெவலப்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா டேரெக்டாக இருக்கும் ஆர் இன்டைரக்ட். சம்டைம்ஸ் வந்து இன்டைரக்டாக இருக்குது. அண்ட் இன்க்ளூட் த ட்ரக்கோஃபோர் லார்வா. சரியா? ஸோ இந்த இடத்துல ட்ரக்கோஃபோர் லார்வா வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ ட்ரக்கோஃபோர் லார்வாவில் வந்துன்னா ஸோ டேரெக்டாகவும் இருக்கும் இன்டைரக்டாக இருக்கும். ஸோ ட்ரக்கோஃபோர் லார்வா எப்படி இருக்குது அப்படின்னா ட்ரக்கோஃபோர் லார்வா. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ட்ரக்கோஃபோர் லார்வா. இந்த லார்வாவில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டெரக்டாக இருக்கும் அண்ட் டேரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ட்ரக்கோஃபோர் லார்வா சம் ஆஃப் த மோனோசியஸ் எர்த்வார்ம் மேல் அண்ட் ஃபீமேல் இருந்துருக்கும். ஒயில் சம் ஆஃப் த டைசியஸ் நீரிஸ் அண்ட் லீச் தனித்தனியாக இருந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிள் லாம்பிட்டியா மாருட்டி. இல்லை ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து லாம்பிட்டியா மாருட்டி எர்த்வார்ம். சவுத் இந்தியன் எர்த்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். தென்னிந்திய மண்புழுல என்ன இருக்குது அப்படின்னா இந்த லாம்பிட்டியா மாருட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்குது. நீரிஸ் சாண்ட்வார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் சயின்டிஃபிக் டேர்மெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ சாண்ட்வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இருடோனியா கிரானுலோசா லீச் அப்படின்னு சொல்லுவோம். லீச் வந்து இருடோனியா கிரானுலோசா லீச்சு என்ன சொல்கிறேன் இருடோனியா கிரானுலோசா. எர்த்வார்ம் வந்து லாம்பிட்டியா மாருட்டி. சாண்ட்வார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை தவிர்த்து டூ யூ நோ இருக்குது பாருங்கள்.
டூ யூ நோ ஃபைலரிசிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைலரிசிஸ் எங்கெல்லாம் இருந்தது, அது எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃபைலரிசிஸ் ஹாஸ் பீன் த மேஜர் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா நெக்ஸ்ட் ஒன்லி டு மலேரியா. ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா மலேரியாவுக்கு அடுத்ததாக என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஃபைலேரியாசிஸ் மீன்ஸ் யானைக்கால் வியாதி இருக்குது. த டிசீஸ் வாஸ் ரெக்கார்டட் இன் இந்தியா ஆஸ் இயர்லி ஆஸ் த 6th century. இல்லை 6th century நம்பர்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பை த ஃபேமஸ் இந்தியன் ஃபிசிஷியன் சுஸ்ருதா இஸ் புக் சுஸ்ருதா சம்கீதா. 6th century அவர் அந்த புக்கில் இருக்கிற இதை வச்சு தான் என்ன பண்ணது ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. இன் 17th century AD மாதவார்கா டிஸ்கிரிப்ட் சைன்ஸ் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் தி டிசீஸ் ட்ரெடிஷியஸ் மாதவா நிந்தானா விச் இஸ் ட்ரீட்டட் விச் ஓல்டு இஸ் எ குட் ஈவன் டுடே. ஸோ அவர் சொன்ன அந்த கான்செப்ட் வச்சு தான் என்ன பண்ணால் இப்போ வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துருக்கும். இன் 1709 Clark identified the Elephantid legs is the Cochin. கொச்சினில் ஃபஸ்ட்டு கிளார்க் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுன்னா மலபார் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, மலபார் கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே கொச்சின்லலாம் இந்த டிசீஸ் பேர் வந்து மலபார் லெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ வந்து இருக்குது த மைக்ரோஃபைலேரியா இஸ் எ பெரிஃபரல் பிளட் வாஸ் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை த லூவிஸ் இன் இயர் ஆஃப் 1872. 1872 லூவிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு பிளட்டில் அந்த பிளாஸ்மா இருக்கு இல்லையா, பிளாஸ்மாவோட அவுட்டர் சர்ஃபேஸில் என்ன பண்ணால் இந்த வார்ம்த்தெல்லாம் இருந்துகிட்ருக்குன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, கல்கட்டாவில் இந்த சயின்டிஸ்ட் லூயிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தேங்க்யூ.